அனைவருக்கும் வணக்கம். வனிதாவுக்கு பார்த்தீங்கன்னா விசித்ராமா வேற லெவலில் ஒரு செருப்படி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய பரிதாபங்களை வந்து தாங்க முடியல, ஓவர் பரிதாபமாக இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விசித்ராமா வந்து கிராண்ட் ஃபினாலே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடி முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருந்த வனிதா என்ன கேட்டிருக்கா அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எஜுகேஷனை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, இந்த கேமராக்காக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எஜுகேஷனை பற்றி பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எகத்தாளமாக வந்து வனிதா பேசியிருக்கு. நீங்கள் என்ன வந்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கீங்க, என்ன யூனிவர்சிட்டியில் வந்து வாங்கினீங்க, நீங்களாம் அப்படி என்னத்தை படித்து கிழிச்சிங்க, என் மகளுக்கு வந்து படிக்க தெரியும் அப்படி இப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இதாக பேசி நீ கேமராக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டில் எவ்வளோ கேமரா இருக்குது, அந்த கேமரா முன்னாடி பேசிக் எஜுகேஷன் பற்றி பேசணும் அப்படின்னா வெளியே நல்லா போகணும்னு சொல்லி தான் நீ பேசினேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஒரு வாக்குவாதம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான செருப்படி கொடுக்குற மாதிரி விசித்ராமா ஃபேன்ஸ் வந்து ஒரு வீடியோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விசித்ராமா உள்ளே வரதுக்கு முன்னாடி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அப்போ அதுலேயும் இதே வார்த்தை தான் சொல்கிறாங்க, நீங்கள் நடிகையாகி உள்ளே வரணும், நீங்கள் ஒரு நடிகை ஆகணும், உள்ளே வரணும், இண்டஸ்ட்ரியில் வரணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் எஜுகேஷன் கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி எங்கே பேசியிருக்காங்க. வேற ஒரு அதாவது பிக் பாஸ்குள்ளே வராமல் வேற ஒரு இன்டர்வியூலேயே வந்து அவங்க பேசியிருக்காங்க. அதே விஷயத்தை தான் கொண்டு வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பேசிக் எஜுகேஷன் வந்து முக்கியம். ஒரு சாதாரண ஒரு இளைஞரோ ஒரு இளைஞியோ ஒரு ஒரு மாணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காக இருந்தாலும் பேசிக் எஜுகேஷன் வந்து முக்கியங்கிறத ஒரு தாய் ஸ்தானத்தில் வந்து சொல்கிறாங்க. வெளியே தான் சொன்னாங்க, உள்ளேயே தான் சொன்னாங்க. அவங்க கேமராக்காக எதுவுமே பேசலை. ஆனால் அந்த வனிதா தான் பார்த்தீங்கன்னா அப்படியே அது கேமராக்காக வந்து பேசினாங்க, கேமராக்காக பேசினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சண்டை வந்து போட்டிருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டு. ஏன்னா வெளியுமே அந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஒரு நடிகை நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் எஜுகேஷன் முக்கியம். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்டினியூ பண்ண முடியாது. உங்களுக்கு சைடு அடுத்து வந்து உங்கள் ஃபியூச்சரை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பேசிக் எஜுகேஷன் முக்கியம்னு சொல்லி அவங்க வந்து அப்பயே பேசியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து போட்டு வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே நம்மளுடைய ஃபேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசின வீடியோ வந்து வெளியே வந்துச்சு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பெண்ணோட வெற்றியை நீங்கள் வந்து கொச்சப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க, ஒரு பெண்ணை வந்து கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் பூரா அவங்க பரிதாபம் இல்லை, நம்மளுக்கு புரியுது. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் ஷோ முடிஞ்சோடனே வந்து இதுக்கு மேலே நம்ம அந்த பெண்ணை வந்து திட்ட வேணாம்னு சொல்லி தான் நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணது புகழ்ந்தே ஒரு வீடியோ வந்து போட்டோம். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, அதை விசித்ரா வந்து ஒரு தாய் கிழவி, விசித்ரா வந்து தாய் பாசத்தை வச்சு ஏமாத்துறா, அது மட்டும் இல்லாமல் ஒரு அம்மா பண்ணுற வேலையான்னு சொல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து வீடியோ போட்டார். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரிவேஞ்ச் எடுத்து இல்லை நம்ம விட்டுட்டு போக முடியாது, தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து இவங்க சீன்றாங்க, அப்போ திருப்பி நம்ம வந்து சீண்டாமல் விடக்கூடாது, அவங்கள வச்சு செய்யாமல் விடக்கூடாது. இந்த மாதிரி அர்ச்சனா வந்து 13 லட்சம் ரூபா வந்து ஏஜென்சிகிட்ட கொடுத்து தான் வந்து ஜெயிச்சிருக்குது, பிஆர்ட்ட கொடுத்து தான் ஜெயிச்சிருக்குங்கிறத வெட்ட வெளிச்சமாக எல்லாத்தையும் நம்ம பேசுவோம், என்ன பயம் அப்படிங்கிறத திருப்பி நம்ம வந்து பேச ஆரம்பித்தோம். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கதறாங்க, ஃபேட்மேன் நீங்கள் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதிருங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதறினாங்க. சரி போனால் போகுது, பரிதாபமாக இருக்கே அவங்கள பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மன்னிப்பு கடிதம் எழுதினார். நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அந்த பெண்ணோட வாழ்க்கையை வந்து இதாயிரும், கேள்விக்குறியாயிரும், வேண்டாம், அந்த பெண்ணோட வெற்றி வந்து கேள்விக்குறியாயிரும், வேண்டாம்னு சொல்லி இவங்க கதறினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜெயிச்சு வந்து 3 நாள் ஆச்சு, அவங்க எந்த போஸ்ட்டும் போடலை, எந்த ஸ்டோரியும் போடலை. அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு ஃபேட்மேன். அதனால நீங்கள் வந்து தயவு பண்ணி அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கதறி தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து அவர் வந்து போட்டிருக்காரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது நான் வந்து ஒரு இதுக்கு தான் சொன்னேன், எதுக்கை மோனையாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. ஒழிய அவரை நீங்கள் மட்டும் சீண்டி இருந்தீங்க வந்து அந்த மாதிரி அவர் கேட்டார் பார்த்தீங்கன்னா, நீ வந்து சொல்லு, நீ வந்து என்னை வந்து இது பண்ணு, சேலஞ்சு பண்ணு, நான் வந்து நிரூபிக்கிறேன்னு சொன்னார். அதே மாதிரி நீ சேலஞ்சு பண்ணியிருக்கணும், நீ சரியான ஒரு ஆளாக இருந்த சேலஞ்சு பண்ணியிருந்தேன்னா உன் தண்டவாளத்தை ஏற்றிருப்பார். உங்கள் அக்கா அர்ச்சனா அக்காவுடைய தண்டவாளத்தில் ஏற்றி விட்டுருப்பார். பாவமாக இருக்குது இவங்கள பார்க்கவே. இந்த மாதிரி ஒரு பெண்ணோட வெற்றியை நீங்கள் கொச்சப்படுத்தாதீங்க ஃபேட்மேன் வேண்டாம் ஃபேட்மேன் சொல்லி அவர் காலில் விழுந்து கதறி இருக்கீங்க. பரிதாபம் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை பற்றியும் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.